இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்டோரி வந்து போட்டிருப்பீங்க. அப்படி நீங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்டோரி வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப, யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுல கீழ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து பொட்டன்ஷியலி ஸ்பாம் அப்படின்ற மாரி வந்து குடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன்னா என்ன? அத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஸ்டோரியை நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சம் வியூவர்ஸ் ஹேவ் பீன் ஹிடன் பிகாஸ் தே பொட்டன்ஷியலி ஸ்பேம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஸ்பேம் பண்ணுற அக்கௌண்ட்டு, அது வந்துட்டு ஒரு ஃப்ராடான ஒரு அக்கௌண்ட், ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு, இல்லை அந்த அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டவுட்டாக இருக்குது, இந்த அக்கௌண்ட்னால வந்து ஒரு ப்ராப்ளம் மற்றவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெகக்னேஷன் பண்ணி உங்களோட ஸ்டோரியில் அந்த மாதிரி அக்கௌண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஷோ ஆகும். அதில் வந்து சி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பேமான ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் ஆஸ் நாட் ஸ்பேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேம் லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லை அவங்க வந்து ஒரு ஸ்பேம் பண்ணுற அக்கௌண்ட் உங்களுக்கும் அதே மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் ஃபாலோவர்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஃபாலோவர் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இல்லை அவங்க வந்து உங்களோட ஸ்டோரி வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹைட் யூர் ஸ்டோரி கொடுத்து நீங்கள் அவங்களோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை அவங்க ப்ரொஃபைலை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ கிளிக் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூமே வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பொட்டன்ஷியலி ஸ்பேம் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்ஸ்டாகிராமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த ஃப்ராடு பொட்டன்ஷியலாக ஃப்ராடாக இருக்கக்கூடிய ஸ்பேம் பண்ணுற அக்கௌண்ட் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நல்ல அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஷோ ஆகும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பேம் பண்ணுற அக்கௌண்ட்டை கரெக்டாக இன்ஸ்டாகிராம் ரெகனைஸ் பண்ணி கூட வந்து ஷோ ஆகும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து அதில் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதில் உண்மையாகவே உங்களுக்கு ஸ்பேம் பண்ணுற அக்கௌண்ட்டே அதில் வந்து இல்லை, ஏதோ தெரியாமல் இன்ஸ்டாகிராம் அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். அப்படி வந்து அது உண்மையாக ஒரு ஸ்பேம் பண்ணுற அக்கௌண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபாலோவர்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லாட்டி உங்களோட ஸ்டோரியை வந்துட்டு நீங்கள் வந்து ஹைட் பண்ணுறதா இருந்தால் அதை மட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் ஹைடுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம் பொட்டன்ஷியல் ஸ்பேம் அந்த ஆப்ஷன் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.